சமூகம் நேர்களுக்கு வணக்கம். கணேமுல்ல சஞ்சீவ படுகொலை விவகாரம் மற்றும் அதனைத் தொடர்ந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய ஏனைய துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பலத்த எதிரொலியை பாராளுமன்றத்திற்குள்ளே ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பங்கு கொண்டு உரையாற்றிய பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா ஆகியோர் இந்த விடயம் தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். சஜித் பிரேமதாச இந்த துப்பாக்கி சூட்டு கலாச்சாரத்திற்கு விரைந்து முற்றுப்புள்ளி ஒன்றை வையுங்கள் என்று அவர் கருத்து தெரிவித்திருந்தார். அத்தோடு அஜித் பெரேரா அனுரவினுடைய அரசாங்கம் சட்டத்தின் ஆட்சியை மறந்து விட்டதா என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இதேவேளை அச்சுறுத்தலுக்கு மத்தியில் கணேமுல்ல சஞ்சீவ நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட விடயம் தொடர்பாக பொலிஸ்மா அதிபர் ஒரு விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். மேலும் இந்த கொலை சம்பந்தமாக மேலும் 2 கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த விடயம் தொடர்பாக இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். நாட்டில் இடம்பெற்ற தொடர் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பாக இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தன்னுடைய காட்டமான கருத்துக்களை முன்வைத்திருந்தார். நாட்டில் பொதுமக்களினுடைய பாதுகாப்பு, நீதித்துறையினுடைய பாதுகாப்பு, நீதிபதிகளினுடைய பாதுகாப்பு, சிவில் சமூக தரப்பினருடைய பாதுகாப்பு தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஒரு அழுத்தத்தோடு இருக்கின்றார்கள். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களால் பாரிய மன அழுத்தங்கள் மக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கு அரசாங்கம் ஒரு சரியான பதிலை முன்வைத்தாக வேண்டும். குறிப்பாக பாதுகாப்பு அமைச்சர் இந்த விடயம் தொடர்பாக வருகின்ற திங்கட்கிழமையாவது ஒரு முறையான செயல் திட்டம் ஒன்றை சபைக்கு முன்வைக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அத்தோடு ஒரு முக்கியமான விடயத்தையும் அவர் பாராளுமன்றத்திலே தெரிவித்திருந்தார். நீதி சேவை ஆணைக்குழுவில் இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு தொடர்பான அச்சம் இருப்பதாக ஒரு பத்திரிகை ஒன்றை மேற்கோள் காட்டி அவர் தன்னுடைய உரையிலே அந்த விடயத்தையும் குறிப்பிட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா உரையாற்றும் போது அனுரவின் அரசாங்கம் சட்டத்தின் ஆட்சியை மறந்து விட்டது என்று தன்னுடைய காட்டமான கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். நாட்டிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் சட்டத்தின் ஆட்சியை கேள்விக்கு உட்படுத்தி இருக்கின்றன. கடந்த அரசாங்கங்களின் காலங்களில் நாட்டில் பாதாள உலக கோஷ்டியினரின் அட்டகாசம் தலை தூக்கும் பொழுது அவர்களுடைய குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த முடியாத சந்தர்ப்பங்களில் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களை கொலை செய்கின்ற கலாச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது புதிதாக பல்வேறு வாக்குறுதிகளை அளித்துவிட்டு ஆட்சிக்கு வந்த அனுரவினுடைய அரசாங்கம் சட்டத்தின் ஆட்சியை மறந்து விட்டதா, அவர்களும் இந்த பழைய முறையை தான் பின்பற்றி கொண்டிருக்கின்றார்களா என்கின்ற சாரப்பட தன்னுடைய காட்டமான கருத்துக்களை முன்வைத்திருந்தார் அஜித் பெரேரா. அது மட்டுமில்லாமல் பாதாள உலக கோஷ்டியினர் வெளியில் இருப்பவர்கள் அல்ல, அவர்கள் அனைவருக்கும் எதிராகவும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும், தண்டனைகள் விதிக்கப்பட வேண்டும். அதுவும் சட்டத்தின் அடிப்படையில் சட்டத்திற்கு உட்பட்டு தண்டனைகள் விதிக்கப்பட வேண்டும். சட்டத்திற்கு புறம்பான முறையில் தண்டனைகள் வழங்கப்படுமாக இருந்தால் சட்டத்தினுடைய ஆட்சி எதற்கு என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதேவேளை கடந்த காலங்களில் போலீசாரின் கண்காணிப்பின் கீழ் இருந்த பொழுது குற்றவாளிகள் கொலை செய்யப்பட்ட பொழுது அனுரகுமார திசாநாயக்க அதற்கு எதிராக கேள்வி எழுப்பியிருந்தார், குரல் கொடுத்திருந்தார். ஆனால் தற்பொழுது அவர் ஜனாதிபதியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இதற்கு அவர் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகின்றார் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இதேவேளை நீதிமன்றத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக இன்றைய தினம் மேலும் 2 கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதுவரை இது தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கணேமுல்ல சஞ்சீவ நீதிமன்றத்திற்குள் வைத்து துப்பாக்கிதாரியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டதன் பின்னர் இவ்வாறான கைது சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இதில் ஒருவர் கடுவெலவிலிருந்து நீதிமன்றத்திற்கு குறித்த துப்பாக்கிதாரியை அழைத்து வந்தவர் என்று கூறப்படுகின்றது. அவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இன்னும் ஒருவர் அத்திருகிரியவை சேர்ந்தவர், அவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் ஒரு முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அவர்கள் 2 இன்றைய தினம் நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். பின்னர் விளக்கமறியலில் வருகின்ற 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் அவர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. இதுவரை இந்த சம்பவம் தொடர்பாக இடம்பெற்ற விசாரணை அறிக்கை இன்றைய தினம் நீதிமன்றத்திலே போலீசாரால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 2 கைதோடு இன்றைய தினம் இடம்பெற்ற இந்த கைது நடவடிக்கைகளோடு மொத்தமாக 5 இந்த விடயம் தொடர்பாக இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள்.
அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் கணேமுல்ல சஞ்சீவவை நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்தமை தொடர்பாக தற்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக பதில் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்திருக்கின்றார். கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக கணேமுல்ல சஞ்சீவ நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட இருந்த சந்தர்ப்பத்தில் அவர் மீது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருந்தது. இருப்பினும் இவ்வாறான அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் கணேமுல்ல சஞ்சீவவை புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்தமை தொடர்பில் தற்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன என்று பதில் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தகவல் வெளியிட்டிருக்கின்றார். நன்றி நேயர்களே, இவ்வாறான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த பதற்றமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அந்த சம்பவங்களினுடைய தொடர்ச்சியான விசாரணைகள் மற்றும் அது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்ற நடவடிக்கைகள் தொடர்பாக உடனுக்குடனான செய்திகளை வழங்குவதற்கு சமூகம் ஊடகம் தயாராக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.